நம் மண்ணின் மைந்தன் ஆசிரியர் திரு தேவேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி ஆண்களே என்ற அணியினுடைய இணை பேச்சாளராக வனவிலங்கு ஆராய்ச்சியாளர் கொண்டு பல்முக திறமை கொண்ட தம்பி ராம்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். நல்ல ஒரு கலவசம். சங்கரா தொலைக்காட்சியில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சமீபத்தில் சங்கரா தொலைக்காட்சியில தமிழ் பேசு அப்படின்ற ஒரு போட்டி நடந்தது. மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு முழுக்க அந்த போட்டியில கலந்துட்டாங்க இளைஞர்கள். அந்த போட்டியில கலந்து கொண்டு தன் முழு திறமையை வெளிப்படுத்தி முதல் பரிசான ரூபாய் 2 லட்சத்தை பெற்று நமது தருமபுரி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய தகடூர் செல்வன் தங்கமுத்து அவர்கள் வந்து நல்லா பேச்சு கொடுக்கலாம். பல்வேறு தொலைக்காட்சியில பேசியிருக்கார். சார், வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் நம்ம இந்திய நாட்டுக்காரன் கேட்டான், அது என்ன இந்திய நாட்டு பெண்கள் தெரியாத ஆண்கள் கிட்ட கை குலுக்கி பேச மாட்டாங்களாமே, அப்படி என்ன கை குலுக்கி பேசினா கருப்பு போயிடுமான்னு கேட்டானா. அதுக்கு நம்ம நாட்டுக்காரர் சொன்னாரா, ஏப்பா நீ உங்க நாட்டு இளவரசி கூட கை குலுக்கி பேச முடியுமான்னு கேட்டாராம். அது எப்படி முடியும், அவங்க எங்க நாட்டு இளவரசி ஆச்சு. என்னன்னா, உங்க நாட்டு இளவரசி கூட உங்களால கை கொடுக்க முடியாது, எங்க நாட்டில் பிறந்த எல்லா பெண்களுமே எங்களுக்கு மகாராணிகள் தான் சொன்னாங்க. அப்பேற்பட்ட நாடு நம்ம தாய்நாடு தமிழ்நாடு. ஏன் பெண்கள் கைத்தட்ட மாட்டேன்றீங்களா, என்ன காரணம்? சார், உலக நாடுகள்ல பெண்கள் பிறந்து வளர்ந்து அதன் பிறகு தாய்மை உணர்வை அடைகின்றார்கள். நம் இந்திய நாட்டில் மட்டும்தான் பெண்கள் பிறக்கும் போதே தாய்மை உணர்வோடு பிறக்கின்றார்கள். ஆண்டவனம் வேணும்னா ஆண் குழந்தை பிறக்குங்க. அந்த ஆண்டவனம் வேணும்னா ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண்டவனே வேணும்னு வேணும்னா தானே பெண் குழந்தை பிறக்கும். வீடு என்பது மண் மீது இல்லை, வீடு என்பது மண் மீது இல்லை, ஒரு பெண் மீது இருக்கிறது. வீடு என்பது தரையில் இல்லை, ஒரு பெண்ணின் தலையில் இருக்கிறது. பெண்கள் தாங்க குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணமே பேசுறதுக்காக பாண்டிச்சேரியில் இருந்து வருகை தந்திருக்கூடிய சகோதரி ஜெயந்தி அவர்களை உங்கள் கரகோஷ நிலையை வரவேற்று வணக்கமே